சென்னைக்கு புறப்பட்ட பயணம் இன்னும் மதுரையையே தாண்டவில்லை. ஆனால் காருக்குள் இருந்த அமைதி முழுவதும் மீனாட்சியின் இடைவிடாத அழுகையால் கலைந்துவிட்டது. பாட்டிலில் பவுடர் பாலை கலக்கி எவ்வளவோ முறை கொடுக்க முயன்றாலும் குழந்தை வாயை திறக்கவே இல்லை. அழுது அழுது முகம் சிவந்து மூச்சே திணறுவது போல இருந்ததை பார்த்த சேதுவின் மனம் பதறியது. இப்படி தொடர்ந்து அழுதுட்டே இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆகிடுமோ என்ற கவலை அவனை முழுவதுமாக ஆட்கொண்டது. அப்போது மலர் அமைதியாக, மாமா, இந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்து தாய்ப்பால் தான் குடிச்சு வளர்ந்தது. இப்போ திடீர்னு பவுடர் பால் குடிக்க சொன்னா எப்படி ஏத்துக்கோ? பாவம், அதனாலதான் இவ்வளவு அழ்றா. வேணும்னா நீங்க மீனாட்சியை எங்க வீட்டுல விட்டுட்டு போங்க. நானும் கருப்பண்ணனும் நல்லா பாத்துக்கிறோம். நீங்க வேலை முடிச்சிட்டு அமைதியா திரும்பி வாங்க என்று சொன்னாள். மலரின் வார்த்தைகள் அனைவருக்கும் சரியாகவே தோன்றினாலும் சேதுவின் மனம் மட்டும் அதை ஏற்க மறுத்தது. இந்த 2 நாட்களாவது மகளுடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை அவனை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தது. சேது இன்னும் யோசித்துக் கொண்டே இருந்தபோது கருப்பண்ணன் சிரித்தபடி, மாப்பிள்ள, ஒரு நல்ல வழி இருக்கு. நீ சென்னைக்கும் போயிட்டு வந்த மாதிரியும் இருக்கும், மீனாட்சியும் அழாம இருக்கும். தமிழ் செல்வியையும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். அவருக்கா மீனாட்சிக்கு தாய்ப்பாலும் கிடைக்கும். அதே நேரம் அழகரும் அம்மாவோட இருப்பான். 2 குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கும். உனக்கும் கவலை இருக்காது என்று தனது யோசனையைச் சொன்னார். அந்த யோசனை அனைவருக்கும் சரியாகத் தோன்றியது. ஆனால் அந்த ஒரு நொடியில் ஐஸ்வர்யாவின் முகம் மட்டும் மாறிப்போனது. நம்ம போறது வேலை விஷயமா? இதுல எதுக்கு தமிழ் செல்வியையும் கூட்டணும்? குழந்தை கொஞ்ச நேரம் அழுதா சமாதானப்படுத்தலாம். அதுக்காக அவளை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறது தேவையில்லையே என்று அவள் கடுமையாக எதிர்த்தாள். அவளுடைய வார்த்தைகளில் வெளிப்பட்டது குழந்தை மீதான அக்கறை அல்ல, மனதுக்குள்ளிருந்த பொறாமை என்பதை அங்கிருந்தவர்கள் உணர்ந்தாலும் யாரும் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. சேது ஒரு முறை இன்னும் முயற்சி பண்ணலாம் என்று சொல்லி மீண்டும் குழந்தைக்கு பாலை கொடுக்க முயன்றார். ஆனால் மீனாட்சி முன்பை விட அதிகமாகவே அழ ஆரம்பித்தாள். அந்த சத்தம் எல்லோருடைய மனதையும் கலங்க வைத்தது. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்படி அழுதுட்டே இருந்தா காய்ச்சல் வந்துடும் மாமா, குழந்தையை கஷ்டப்படுத்த வேண்டாம், வண்டியை திருப்புங்க என்று மலர் மீண்டும் சொன்னாள். அந்த வார்த்தைகள் சேதுவின் மனதை மிகவும் பாதித்தன. மீனாட்சியை விட்டு செல்லவும் முடியவில்லை, வேலையை விட்டுவிடவும் முடியவில்லை. அந்த நேரத்தில் ராஜாங்கமும், நாங்க வீட்டிலேயே இருந்துக்கிறோம், நீ மட்டும் போய் வேலையை முடிச்சிட்டு வா, குழந்தையை இப்படி கஷ்டப்படுத்தக் கூடாது என்று கூறினார். ஆனால் சேது நீண்ட நேரம் அமைதியாக இருந்த பிறகு திடீரென, வண்டியை தமிழ் செல்வி வீட்டுக்கு திருப்புங்க என்று முடிவு செய்தான். அந்த ஒரு வார்த்தை ஐஸ்வர்யாவுக்கு மின்னல் அடித்தது போலிருந்தது. அவளுடனே, மாமா, ஏன் இப்படி பண்றீங்க என்று கேட்டாள். அதுக்கு சேது மிகவும் அமைதியாக, எனக்கு மீனாட்சியும் முக்கியம், சென்னையில இருக்கும் வேலையும் முக்கியம். 2 விஷயத்தையும் நான் தவிர்க்க முடியாது. தமிழ் வந்தா குழந்தை நிம்மதியாயிருக்கும். அதனால இதுதான் சரியான முடிவு என்று கூறினான். அவனுடைய குரலில் உறுதி இருந்ததால் யாராலும் அதை மாற்ற முடியவில்லை. கார் தமிழ் செல்வியின் வீட்டின் முன் நின்றதும் வெளியே வந்த தமிழ் எல்லோரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அக்கா, நீங்க சென்னைக்கு போறேன்னு சொன்னீங்களே, இப்ப மீனாட்சியோட இங்க வந்திருக்கீங்களே என்று அவள் கேட்டாள். மலர் நடந்ததை முழுவதுமாக விளக்கினாள். பாத முழுக்க குழந்தை அழுதுட்டே வந்தா, பவுடர் பாலும் குடிக்கல, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு வந்திருக்கோம். தப்பா எடுத்துக்காம எங்களோட வருவியா என்று கேட்டாள். தமிழ் ஒரு நொடி அமைதியாக நின்றாள். அப்போது சேதுவும் மெதுவாக, எனக்காக வரலனாலும் பரவாயில்ல, மீனாட்சிக்காகவா? குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த 2 நாள்ல நீ இருந்தா நாங்க எல்லாரும் நிம்மதியா இருப்போம் என்று மனம் திறந்து பேசினான். அந்த வார்த்தைகள் தமிழின் மனதை உருக வைத்தது. அப்பத்தாவும், போயிட்டு வா, அழகரையும் கூட கூட்டிட்டு போ, அவனும் அன்னை விட்டு பிரிய மாட்டா என்று ஆசீர்வதித்தார். இறுதியில் தமிழ் சம்மதித்து தேவையான துணிகளை எடுத்துக்கொண்டு அழகரையும் தூக்கிக் கொண்டு காரில் ஏறினாள். பயணம் மீண்டும் தொடங்கியது. முன்பு முழுக்க அழுது கொண்டிருந்த மீனாட்சி தமிழ் தாய்ப்பால் கொடுத்த சில நிமிடங்களிலேயே அமைதியாகிப் போனாள். அந்த காட்சி சேதுவுக்கு பெரும் நிம்மதியை அளித்தது.
அழகருக்கும் மீனாட்சிக்கும் மாறி மாறி பால் கொடுத்து இருவரையும் கவனித்துக் கொண்டே தமிழ் பயணம் செய்தாள். இதையெல்லாம் பார்த்த ஐஸ்வர்யாவின் மனதில் பொறாமை மெதுவாக பெரிதாக ஆரம்பித்தது. சேதுவும் தமிழும் அருகருகே அமர்ந்திருந்தது அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நான் அவனோட மனைவி, ஆனா நான் பின்னாடி உட்கார்ந்திருக்கேன், அவங்க இருவரும் பக்கத்துல இருக்காங்க என்ற எண்ணம் அவளை கொதிக்க வைத்தது. ஆனால் குழந்தைகளின் நலனுக்காக அமைதியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததால் ஒன்றும் பேச முடியவில்லை. இரவு நேரம் ஆக ஆக 2 குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டிருந்த தமிழ் மிகவும் சோர்வடைந்தாள். தெரியாமலே தூங்கிவிட்டாள். தூக்கத்தில் அவள் சேதுவின் தோள் மீது சாய்ந்து விட்டாள். சேது அவளை எழுப்பாமல் அமைதியாக இருந்தான். இந்த ஒரு காட்சியை பார்த்த ஐஸ்வர்யாவின் உள்ளம் முழுவதும் பொறாமையால் எரிந்தது. சென்னையை அடைந்த பிறகு அனைவரும் ஓட்டலுக்குச் சென்றனர். 3 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தன. ஒன்று சேது ஐஸ்வர்யாவுக்காகவும், ஒன்று மலர் தமிழுக்காகவும், மற்றொன்று கருப்பண்ணனும் ராஜாங்கத்திற்காகவும் இருந்தது. ஆனால் மீனாட்சி மீண்டும் அழ ஆரம்பித்தாள். குழந்தைக்கு அடிக்கடி தாய்ப்பால் தேவைப்பட்டதால் சேது தொடர்ந்து அந்த அறையிலிருந்து இந்த அறைக்கு ஓடிக்கொண்டே இருந்தான். இதனால் எல்லோருடைய தூக்கமும் கலைந்தது. சில நேரம் கழித்து சேது அமைதியாக ஐஸ்வர்யாவிடம், உனக்கு விருப்பம்னா நீ மலரோட ரூம்ல தூங்கிக்கோ, தமிழ் இந்த ரூம்ல இருந்தா குழந்தைய கவனிக்க சுலபமா இருக்கும். நான் கீழே படுத்துக்கிறேன். யாருக்கும் எந்த தவறான எண்ணமும் வரவேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்னான். அவன் மனதில் இருந்தது குழந்தையின் நலன் மட்டுமே. ஆனால் அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய அவமானமாகத் தோன்றின. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்க மனைவி மாமா, நீங்க தாலி கட்டின பொண்ணு நான் தான். என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை உங்க ரூம்ல தங்க சொல்லுறீங்களா என்று ஐஸ்வர்யா கண்ணீர் கலந்த கோபத்தில் பேச ஆரம்பித்தாள். சேது பலமுறை, இது குழந்தைகளுக்காக மட்டும்தான், வேற எந்த எண்ணமும் இல்ல என்று விளக்க முயன்றான். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் குழந்தைகளுக்காகன்னு சொல்லி எல்லாத்தையும் நியாயப்படுத்துறீங்க. நேத்து வீடியோ கால், இன்னைக்கு சென்னைக்கு வர்றது, இப்போ ஒரே ரூம்ல தங்கணும்னு சொல்றது. இதையெல்லாம் எந்த மனைவியாலும் சாதாரணமா எடுத்துக்க முடியாது என்று மனதிலிருந்த எல்லா வேதனையையும் வெளிப்படுத்தினாள். சேது அமைதியாக இருந்தாலும் அவன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. ஒரு பக்கம் மகளின் நலம், இன்னொரு பக்கம் மனைவியின் மனவேதனை, இரண்டுக்கும் நடுவில் அவன் சிக்கிக் கொண்டிருந்தான். அந்த இரவு முழுவதும் ஓட்டல் அறைகளில் யாருக்கும் சரியான தூக்கம் வரவில்லை. குழந்தைகள் அமைதியாக இருந்தாலும் பெரியவர்களின் மனதில் புயல் வீசியது. தமிழ் தன்னால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்று